Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. நமஸ்காரம். எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தனித்தனியாக வரவேற்க அவசியம் கிடையாது, அதனால எல்லாத்தையும் ஒரே டைம்ல வரவேற்கலாம். யுதிஷ்டிர மகாராஜன் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். சரி, கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அரசவைக்கு வரார், அவருடைய அந்தப்புறத்துக்கு வரார். வந்தோம் அப்படின்னா அங்க வெளில காவலாளிகள் தடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் நீங்க உள்ள பார்க்க முடியாது, வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. யுதிஷ்டிர மகாராஜன் கேட்கிறான், ஏன் என்ன வெளில வெயிட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உள்ள கிருஷ்ணர் தியானத்துல இருக்கார், நீங்க என்ன பண்ண முடியாது, உள்ள போய் பகவானை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யுதிஷ்டிர மகாராஜனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்தது? பகவான் யார தியானம் பண்ணுவார் அப்படின்னு சந்தேகம் வந்தது இல்லையா? நாம எல்லாம் தியானம் பண்றதுக்கு யார் இருக்காங்க? பகவானை தியானம் பண்ற நம்ம எல்லாருமே. நம்ம தியானம் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பாக்கெட்ல ஒன்று வச்சு தெரியும் இல்லையா? என்னது? மொபைல் போன். இங்க வந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியல, போனை பக்கத்துல எடுத்து வைக்க முடியல. உடம்புல ஒரு கையே போனாலும் நம்ம பரிசா கவலைப்பட மாட்டோம். ஆனா போன் இல்லைன்னா என்ன ஆயிடுது, உயிரே போன மாதிரி ஏற்படுது. கொஞ்ச நேரம் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, அது வந்து தூரமா நிற்க முடியல. நம்ம எந்த அளவுக்கு அது மேல அடிமையிட்டோம்னு சொல்லி பாருங்க. குடிகாரனை காட்டிலும் போதைப் பொருள் எடுத்தவங்களை காட்டிலும் என்ன ஆயிடுச்சு, இப்ப போன் அடிமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களுக்கு வரும்போதாவது என்ன பண்ணுங்க, போனை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஃப்ளைட் மோட்ல போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு காதுக்கு எப்படி வந்துடும், யாராவது வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க இல்லையா? இல்லை பெரிய டிரான்சாக்ஷன், இப்போ நான் இந்த ஃபோன் எடுக்கல அப்படின்னா 2 கோடி ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், நான் வெளில போயிட்டு அந்த 2 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமில் உட்காரலாம் இல்லையா? ஏன்னா நாம் இங்கே மகாமந்திரம் பாடுறோம் அப்படின்னா ஏதோ இங்கே வந்து ஆர்கெஸ்ட்ராவோ இல்லை பாட்டு கச்சேரி குரூப்போ இல்லை கரகாட்ட கோஷ்டியோ என்ன பண்ணல, இங்கே வந்து நாங்கள் வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரவே இல்லை. இங்கே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுறோம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருஷ்ணர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிருஷ்ணரை தவிர வேற யாரையாவது பார்ப்போமான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் இங்கே இருக்காரு, கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணரை தவிர வேற யாரையாவது நம்ம பார்த்து வரவேற்கோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் நல்லா விசாரிச்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை, பொண்ணை எப்படி இருக்க, சாப்பிட்டையா, வீட்டில் மாடு சாணி போட்டுச்சா இல்லையா? இந்த விஷயம் என்ன பண்ண நம்ம அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். டைம் முடிச்சுட்டு போயிடும் இல்லையா? ப்ரோக்ராம் 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் உட்காந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு தாராளமாக போங்க. ப்ரோக்ராமில் இருக்கும்போது மாத்திரம் என்ன பண்ணுங்க, ப்ரோக்ராமில் மட்டும் என்ன பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன டிசிப்ளின் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொண்டு வர முயற்சி பண்ணலாம். நீங்க வியாபாரம் பண்ணும் போது என்னைக்காவது திடீர்னு வியாபாரத்தை நிறுத்திட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிருக்கீங்களா? வியாபாரம் ரொம்ப மும்முரவா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபோன் வித்துட்டு இருக்காரு அவர், ஆரஞ்சு மொபைல ஃபோன் வித்துட்டு இருக்காரு, ரொம்ப மும்முரவா ஃபோன் வித்துட்டு இருக்காரு. அல்ட்ரா 25 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, கஸ்டமர் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க, ஃபோன் வித்துட்டே இருக்காரு. திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணான்னு பாடி இருப்பாரா? நோ வே, நோ சான்ஸ். கிருஷ்ணரே வந்து நின்னாலும் கியூல வாங்கன்னு சொல்லிடுவாரு இல்லையா? வியாபாரம் பண்ணும்போது மட்டும் அப்படிதான் இருக்கும். அக்ஷய திருதியை வந்துருச்சு அப்படின்னா கிருஷ்ணரே என்ன சொல்றான், காலைல 4 மணிக்கு வந்துட்டு போயிட்டு கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வராத, எங்களுக்கு பிஸியா இருக்கும், கஸ்டமர் நாங்கள் பார்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் கிருஷ்ணரே மறந்து போய் எல்லாத்தையும் மறந்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்றோம், வியாபாரம் பண்ணும்போது மற்ற விஷயங்களை உள்ள நினைக்கிறதே கிடையாது. ஆனா இங்க மட்டும் என்ன பண்றோம், உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாட போறோமா, ஒரு 1 மணி நேரம் பாட போறோமா, இங்க உட்காந்து என்ன பண்றோம், இங்க உட்காந்து எல்லா ஞாபகம் வருது. ஐயோ இவனுக்கு ஃபோன் பண்ணலையே, இந்த இடத்துக்கு ஃபோன், இவனுக்கு பேசணுமே, இதுக்கு மெசேஜ் பண்ணுமே, இங்க உட்காந்து ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கெட் டுகெதர் இல்லை. ஓகேவா? நான் வந்தேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கெட் டுகெதர் மாதிரி கொண்டு போகிறது எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த ப்ரோக்ராமுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம், முழுமையா யாருக்கு தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க போறோம், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க.
வேற யாரையும் பார்க்க தேவையில்லை. யாராவது வந்தாலும் நமஸ்காரம் பண்ணி வாங்க வாங்கன்னு வரவேற்க தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணர் இங்கே வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணரை நம்ம கவனிச்சா போதும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நல்ல பிரசாதம் கொடுத்து அவங்க வரவேற்று அனுப்பலாம். எதில் தலை நின்னது? யுதிஷ்ட மகாராஜன் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் கிட்ட வந்து பார்க்குறாரு. கிருஷ்ணர் உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டதுக்கு அப்புறம் யுதிஷ்ட மகாராஜன் வந்து கேட்குறான், கிருஷ்ணா நீ வந்து தியானம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் யாரை நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கெல்லாம் தியானம் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக பக்தர்கள் யாரை தியானம் பண்ணுவாங்க? கிருஷ்ணரை தியானம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது கிருஷ்ணர் யாரை நினச்சி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரா, எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஆளுங்களா இல்லை, நான் யாரை தெரியுமா தியானம் பண்ணுவேன், என்னுடைய பக்தர்கள் என்ன பண்ணுவேன், எப்பயுமே நான் தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னுடைய பக்தர்களை என்றைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கிருஷ்ணோட இதயத்தில் யார் தான் இருக்காங்க? பக்தர்கள் தான் இருக்காங்க. நம்ம இதயத்தில் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணோட இதயம் சும்மாவா இருக்கும், காலியாவா இருக்கும்? இல்லை இல்லையா? கிருஷ்ணோட இதயத்துக்குள்ள இருக்கவங்க யாரு? அவங்களுக்கு பேர் தான் மகாத்மான்னு சொல்லி சொல்றோம். நாம் எல்லாருமே ஆத்மா. கிருஷ்ணர் பரமாத்மா, பக்தர்கள் மகாத்மா. 3 விதமான ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா? அப்படி கிருஷ்ணன் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னார். அப்போ யுதிஷ்டர் கேட்டாரா, இப்போ நீங்க எந்த பக்தரை நினைச்சு தியானம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பீஷ்மரை நினைச்சு என்ன பண்றான்னு தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகாபாரத போர் முடிஞ்சிடுது, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பீஷ்மர் ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு இருக்காரு அங்க போர்க்களத்துல. எதுல படுத்துட்டு இருக்காரு? குஷான் கர்லன் மத்தியில படுத்துட்டு இருக்கல இல்லையா? நல்லா மதிய பஞ்சு மத்தியில படுக்கல, அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. எத்தனை நாள் படுத்துட்டு இருக்காரு? 56 நாள் படுத்துட்டு இருக்காரு. நம்ம உடம்புல ஒரு சின்ன ஊசி குத்தினா நமக்கு என்ன ஆகுது? வலிக்குது. நம்ம ஏதாவது கட்டையில் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, மரத்தில் ஃபர்னிச்சர் வேலை பண்ணும்போது ஏதாவது சின்ன ஒரு சனம் உள்ளே போயிடும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சதம் தானே, அது உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை எப்படியாவது ஊக்க வச்சு சேஃப்டி பின் வச்சு அதை பிச்சு வெளில வாயில் கடிச்சு வெளில எடுக்கிற வரைக்கும் மனசு வேற எந்த வேலையும் செய்யாது. அது உள்ளே குத்திக்கிட்டே உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் உடல் முழுவதும் எதனால் புடைக்கப்பட்டிருக்கு? அம்புனால இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளில வந்துருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கு. அவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. சத்திரியனுடைய சாபக்கேடு இதுதான். சத்திரியர்கள் எந்த அளவுக்கு சுகபோகங்களை அனுபவிப்பாங்களோ அந்த அளவு கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். அவன் ராஜாவாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? நல்லா சந்திரன்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கலாம், என்ன வேணுமோ சாப்பிடலாம். நைட்டில் எங்கேயாவது வெளியில் போனால் கூட குடம் பிடிச்சிட்டு போவாங்க. பெரிய சத்திர சாமரெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். பெரிய சாமரெல்லாம் வீசிக்கிட்டு அப்படியே காட்ஜியஸாக போய் சேருவோம். ராஜா அப்படி தான் இருப்பான். அவ்வளோ வசதியாக வாழ்கிறான் இல்லையா? அப்படி வசதியாக வாழக்கூடிய ராஜாவுக்கு ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, போர் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுவன்? நீங்களாம் போங்க, சண்டை போட போங்க சொல்லி ஆள் அமுச்சு விட்டுற முடியாது. அவன் என்ன பண்ணும்? முன்னாடி நின்று சண்டை போடணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. இவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டு திடீர்னு கஷ்டப்பட சொன்னால் கஷ்டப்பட முடியுமா? முடியுமா என்ன? உன் பேர் என்ன? ஹரிணி. ஹரிணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா வந்து ஐஸ் ஃப்ரிட்ஜில் பெட்டியில் வச்சு வளர்க்குற மாதிரி ரொம்ப கூலாக வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? திடீர்னு ஹரிணியை வந்து நீ வந்து ரோட்டில் இறங்கி கிருஷ்ணருக்காக ஃபுல் டே வெயிலில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், இல்லை ரோடு ரோட்டில் 8 மணி நேரம் கீர்த்தன் பண்ணும் அப்படின்னா ஹரிணியால் அது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஹரிணி மட்டும் கிடையாது, இப்போ நம்மள நிறைய பேர் கீழே உட்காரதுக்கே முடியல. ஏன்னா எல்லாரும் சேரில் உட்காந்து பழக்கப்பட்டுட்டு கீழே உட்கார சொன்னால் கால் மாற்றி உட்காந்துட்டு இருக்கோம். நடராஜர் எப்படி கால் மாற்றி நடனம் ஆடினாரோ அது போல் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காலம் மாற்றி அந்த காலம் மாற்றி உட்காந்துட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வசதியாக வாழ்ந்துட்டு என்ன பண்ண முடியாது நம்மளால? சீக்கிரம் அந்த வசதியை விட்டுற முடியாது. ஆனால் ராஜாக்களுக்கு அந்த ஒரு குணம் இருந்தது. எப்படிப்பட்ட குணம் இருந்தது? ஒரே சமயத்தில் அவன் எப்படி இருக்க முடியும்? நல்லா வசதியாகவும் வாழ முடியும். அதற்கு நேர்மாறாக அவன் என்ன பண்ண முடியும்? உடம்ப அப்படியே நேற்று வரைக்கும் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி இருந்தது, இன்னைக்கு உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கு. நேற்று நல்லா உணவு சாப்பிட்டு இருந்தான், இன்னைக்கு அந்த அம்பு படுக்கையில். அவன் மட்டும் கிடையாது, எந்த ராஜாவாக இருந்தாலும் ஒன்ஸ் அவங்க உடல்ல வந்து அம்பு போயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்களாம். அவன் இறந்து போகணும் அப்படின்னா போர்க்களத்திலேயே 10 நாள் ஆனாலும் 1 மாதம் ஆனாலும் போர்க்களத்தில் இறந்து போக வேண்டியது தான். அவனை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதுதான் க்ஷத்ரிய தர்மம். ஸோ அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த ராஜாவிற்கு அடிப்படையிலே ஒரு ஞானம் கொடுத்துட்டாங்க. என்ன ஞானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீ இந்த உடல் அல்ல
ஆத்மா அப்படின்னு ஞானம் கொடுத்துட்டாங்க. உடல் துச்சமானதுடா, ஆத்மாதான் சாஸ்வதமானது. உடல் என்னைக்கும் அழியக்கூடியதுதான். அந்த உடலை நீ என்ன பண்ண, தர்மத்திற்காக போரிட்டு உடல் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் அவன் துச்சமா நினைச்சா மட்டும் என்ன பண்ண முடியும், அவனால அங்க நின்று சண்டை போட முடியும். அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பகவத்கீதை ஞானமானது யார் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுன்னு சொல்லி சொல்றார். இந்த ஞானமானது, பகவத்கீதை ஞானமானது ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். யார் ஒருத்தன் இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு எந்த ஞானம் வேணுமா, ஆத்ம ஞானம் வேணுமா. இல்லைன்னா என்ன பண்ணுவான், இந்த உலக சுகத்திலே அவன் நல்லா மூழ்கி போயிடுவான். அதனால இந்த உலகத்தை அனுபவிப்ப தப்பு கிடையாது, பற்றுதல் இல்லாம அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் பணம் கொடுக்குறோம், பெரிய ரூம் கொடுக்குறாங்க, ரூமில் போய் உள்ளே போயிட்டோம், பெரிய மெத்தை கொடுக்குறாங்க, நல்ல ரெஸ்ட் ரூம், நல்ல டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது, நல்ல ஏசி இருக்குது, டிவி இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் என்ன எண்ணத்தோட அனுபவிக்கணும் தெரியுமா, இது எல்லாமே என்னுடையது கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும், இதுலேருந்து எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டு வெளில போய் ஆகணும். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், இது நான் உபயோகப்படுத்தணும். எப்படி உபயோகப்படுத்தணும், ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தணும். ஏன்னா இது எதுவுமே என்னுடையது கிடையாது, எனக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை நான் கண்டிப்பாக விட்டுட்டு போய் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு அனுபவிக்கணும். இப்போல்லாம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், சிவராஜன் ப்ரோ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்கோம். வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னே என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் பெட்டில் படுத்துவோம்னு சொல்லி சொல்கிறார். நல்லா பெட்டு ஏசி ரூம்லாம் இருக்குது, படுத்து தூங்குவோம். ஆனால் என்ன நினச்சி தூங்குவோம், நம்ம வீடு நினச்சி தூங்க முடியும். நம்ம இங்கே என்ன வந்திருக்கோம், விருந்தினர்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கோம். ஸோ கெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம், எல்லா வசதியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் என்னுடைய இது கிடையாது அப்படின்ற எண்ணத்தோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா, ஆமாம் தானே, அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய தான் நினச்சோம் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தனம். ஸோ அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், அதான் பாகவத்தில் சொல்லுவார், கிருஹே அதிதி பத் பச அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் ஒருத்தர் எப்படி தெரியுமா வாசிக்கணுமா, இந்த வீடு என்னுடையது கிடையாது, இந்த வீடு கிருஷ்ணனுடையது தான், எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, வாழ்வதற்கு கொஞ்ச நாள் கொடுத்துருக்கார் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டை எப்படி வாழணுமா, உறவினர்களை போல வாழணும்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வீட்டில் நம்ம எப்படி தான் வாழணுமா, சொந்தக்காரங்களை போல வாழணுமா, நம்ம வீடு நினச்சி வாழக்கூடாது. இப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாத்தையும் சரியாக உபயோகப்படுத்துவோம், பற்றுதல் வராது. கிளம்பி போனால் என்ன பண்ண, உடனே கிளம்பி போயிட்டே இருப்போம். நம்மதுன்னு நினைச்சாலும் என்ன ஆகும், பிரச்சனை. இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கு பாருங்களா, அது அப்படிதான் நினைக்கும். எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா பொம்மையும் என்னதுன்னு நினைக்கும், பொம்மையை தூக்கி மடியில் வச்சுக்கும். வீட்டிலேருந்து வெளில போகும்போது பொம்மையை கொடுத்துட்டு வா, நான் கொடுக்க மாட்டேன், பொம்மையை கொடுத்துட்டு வா, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்குறே இல்லையா 4 வைக்கட்டுமா, நான் கொடுக்க மாட்டேன், டப்பு டப்பு 4 அடி அடிச்சு பொம்மையை தூக்கி போட்டு வரும், கத்திட்டே வரும். காரணம் என்னது, அந்த குழந்தை என்ன நினைக்குது, பார்க்கறதெல்லாம் என்னது 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 நினைக்குது. கொஞ்சம் வளர்ந்து வேணா நினைக்கிறான், நம்மளுக்கு இல்லை சார் சோஃபா நல்லா கொடுத்தோம். போன வாரம் சென்னைக்கு போயிருந்தோம், என்ன அந்த A2B ஓனரை பார்க்க போயிருந்தோம், அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் ஓனரை பார்க்க போயிருந்தோம். சோஃபாலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, கோல்டு கலரில் வச்சுருந்தோம். அப்படியே கோல்டு கலரை போட்டு பார்க்குறதுக்கு என்னமோ அவ்வளோ ராஜ மரியாதை கொடுத்து உட்கார வச்ச மாதிரி பெரிய பெரிய சோஃபா. போனோம், உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டே இருக்கணும், சோஃபா நல்லா தூக்கிட்டே வந்துடக்கூடாது பின்னாடி இல்லையா, நம்மளுடைய இது கிடையாது இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம் உட்காரோம், யூஸ் பண்ண வந்துட்டே இருக்கும். சின்ன குழந்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம், அதை பார்த்தா ஒரு பொம்மையை பார்த்தோன்னே இந்த பொம்மை எனக்கு வேணும் அனுப்பிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ நாம் என்ன பண்ணோம்னா இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். ஆனால் நம்ம எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கோம், எப்படி இருக்கோம், எல்லாருமே சின்ன குழந்தைகளமா இருக்கும், எல்லாம் என்னது நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாரும் கிளம்பி தான் ஆகணும் இல்லையா. போகும்போது ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனேன்னு நினச்சிட்டே என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். போனால் திரும்ப மோட்சம்லாம் போக முடியாது, விட்டு இங்கே நினச்சிட்டே போயிருக்கானே திரும்ப எங்கே போகிறது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், மறுபடியும் இதே இடத்துல பிறந்தா ஆகணும். பெருசாக புண்ணியம் பண்ணல நம்ம ஆள். அப்போ என்ன பண்ணுவார், வீட்லேயே ஒரு கரப்பாம்பூச்சியாவோ ஒரு எலியாவோ ஒரு கொசுவாவோ பிறந்து ஓடிட்டு இருப்பார். கரப்பாம்பூச்சி வீட்டையே சுற்றி வந்துட்டு இருக்கு. வீட்டில் இருக்க அம்மா நம்ம பசங்க பேர குழந்தைங்களாம் வந்துருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கரப்பாம்பூச்சியை பார்த்து இது என்னுடைய தாத்தா கரப்பாம்பூச்சி நான் பார்த்துட்டு இருப்பாங்க. கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, அடி அடிச்சு தூக்கி டிச்சா தள்ளி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஹார்பிக் ஹிட் அடிச்சு சாரி அடிச்சு விட்டு தூக்கி போட்டுருவாங்க. யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க இல்லையா.
அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல வாழ்வது தவறு கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? பற்றில்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் நம்மளுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, பீஷ்மதேவர் படுத்துட்டு இருக்காரு இல்லையா? படுத்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு, பாண்டவர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. பாண்டவர்களை பார்த்த உடனே பீஷ்மதேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். பொதுவா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கை கால்லாம் கட்டு போட்டு மூக்கெல்லாம் மாஸ்க் வச்சு வேலை படுத்துட்டு இருக்காரு. நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து, ஐயோ இப்படி இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள பார்த்து வருத்தப்படுவோம். ஆனா இந்த பீஷ்மர் என்ன தெரியுமா பண்ணாரு? பீஷ்மர் பார்த்து பாண்டவர்களை பார்த்து வருத்தப்படுறாரு. பாண்டவர்களை பார்த்து சொல்றாரா, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கப்பா நீங்க வாழ்க்கையில, கொஞ்சம் நஞ்சமா கஷ்டமா பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ அநியாயம் உங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து வருத்தப்படுறாரு? ஹலோ, எல்லாம் நீங்க கவனிங்க. மனுஷங்க நடந்துட்டு தான் இருப்பாங்க. யாராவது தலைகள் நடந்தா சொல்றேன், நீங்க அவங்கள பாருங்க இல்லையா? மனுஷங்க உள்ள வருவாங்க, நடந்துட்டு தான் இருப்பாங்க. தலைகள் நடக்கும்போது சொல்றேன், இது வந்து பிரயாக்ராஜ் கிடையாது இல்லையா? நம்ம கும்பமேளால இல்லை. கும்பமேளா தான் எல்லாம் வித்தியாசமா வருவாங்க. அது வேடிக்கை பார்த்துட்டு, இங்க வேடிக்கை பார்க்கறது ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க. ஸோ பாண்டவர்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களேப்பா நீங்க. யார் சொல்றது? பீஷ்மர். பீஷ்மர் இடத்துல படுத்துட்டு இருக்காரு. இப்ப அம்பு படுக்கிற படுத்து அவர் ஹாயா படுத்துட்டு சொல்றாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வழியே தெரியலையா? சத்திரியன் இல்லையா? சத்திரியனுக்கு வழி எல்லாம் தெரியவே தெரியாது. அவனுக்கு இதெல்லாம் போடான்னு சொல்லிட்டு இருப்பார். அதுவும் பீஷ்மரை பத்தி கேட்கவே வேண்டாம். அவர் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அவர் சொன்னாரா, ஒரு மனுஷன் எவ்வளோதான்ப்பா கஷ்டப்படுறது. சரி, அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம் வீட்டில் சரியில்லை சார் இல்லையா? வீட்டில் சரியில்லைன்னா கஷ்டப்படுறான். சம்சாரத்தில் கஷ்டப்படுறான் நம்ம சொல்லுவோம். சம்சாரத்தில் கஷ்டப்படுறான்னு என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டாம், சொன்னா மறுபடியும் கஷ்டம் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதனால கஷ்டம் அப்படிங்கிறது வீட்டில் சரியில்லைன்னா கஷ்டம் வரலாம், குழந்தைங்க சரியில்லைன்னா கஷ்டம் வரலாம், பங்காளிங்க சரியில்லைன்னா கஷ்டம் வரலாம், நம்முடைய நண்பர்கள் சரியில்லைன்னா கஷ்டம் வரலாம், அப்பா அம்மா சரியில்லை அப்படின்னா கஷ்டம் வரலாம், உடம்பு சரியில்லைன்னா கஷ்டம் வரலாம், பணம் காசு இல்லைன்னா கஷ்டம் வரலாம், இல்லை தர்மத்தை செய்யலை அப்படின்னா கஷ்டம் வரலாம், கடைசி பட்சம் கடவுள் நம்ம பக்கம் இல்லைன்னா கஷ்டப்படலாம். ஆனால் பாண்டவர்களுக்கோ எல்லாம் இருந்தது. நல்ல அப்பா அம்மா, நல்ல மனைவி, நல்ல அண்ணன் தம்பிங்க, நல்ல உறவு, நல்ல நாடு, நல்ல உடல், நல்ல பலம், நல்ல அழகு எல்லாம் இருந்தது. மேலே தர்மம், தர்மத்தையே செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே யார் இருந்தாங்க? கூடயே கிருஷ்ணர் கூடயே இருந்தார். இத்தனை இருந்து நீங்க கஷ்டப்பட்டீங்களேப்பா இல்லையா? பீஷ்மர் சொல்றார், இத்தனை இருந்து நீங்க கஷ்டப்பட்டீங்களே, என்ன தெரியுமா காரணமா இருக்கும்? கிருஷ்ணர் தான் காரணம். கிருஷ்ணர் வந்து கர்வம் காலகிருத்தம் மன்னியேன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் உங்களை என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்காரு. அதனால நீங்க பட்ட கஷ்டம் யாரும் படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச ஆரம்பிக்கிறார். அப்பதான் என்ன பண்றான் அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜன் வந்து பீஷ்மர் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ணார்? பீஷ்மர் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் கேட்டார், எனக்கு நல்ல விஷயம் தான் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது பெரியவங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நல்ல விஷயம், நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல வார்த்தை ஒரு 2 வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா பீஷ்மருக்கோ கிருஷ்ணருக்கோ அந்த மாதிரி பழக்கமே இல்லையா. அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் கேட்டா போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய விஷயம் கொடுப்பாங்களாம். அப்படிதான் அர்ஜுனனுக்கும். அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணா? பகவத்கீதை ஆரம்பத்துல ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? கார்பண்ய தோஷோபஹத பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு கிருஷ்ணா. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான். கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? உனக்கு எதுனா நல்லது? போர் புரிவது தான் நல்லதுன்னு ஒரே பதில முடிச்சிருக்கணும். கிருஷ்ணர் முடிக்கல. அப்ப ஆரம்பிச்சாரு, நீ என்கிட்ட ஒரு நல்லது கேட்டையா, என்கிட்ட இருக்கிற எல்லா நல்லதையும் கொடுத்துறேன்ப்பா உனக்கு அப்படி. என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா. 700 ஸ்லோகம் போதும் போதும் சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணர்? கொடுத்து தீர்த்துட்டாராம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை போல இருக்கான். ஆண்டாள் சொல்றான் இல்லையா, ஆயிரப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் எப்படி இருக்கான்? வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்லி சொல்றாங்க. வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன தெரியுமா அர்த்தம்? அங்க நீங்க போய் பாலே கறக்க வேண்டாமா, மடிக்கு கீழே போய் பாத்திரத்தை வச்சுட்டா என்ன ஆகும்? பால் தானா கீழே ஊட்ட ஆரம்பிச்சிருமா. பாத்திரத்தை மாற்றணும், மறுபடியும் பால் கொட்ட ஆரம்பிக்கும். பாத்திரத்தை மாற்றணும், மறுபடியும் பால் கொட்ட ஆரம்பிக்கும். பாத்திரமே தீர்ந்து போயிடுமா. வீட்டில் சொம்பு, கிளாஸு, ஸ்பூன் உள்பட எல்லாத்துலேயும் பால் நிரப்பி வச்சிருவாங்களாம்.
பாத்திரம் தீர்ந்து போயிடுச்சு, எது தீரவே இல்லை, இன்னும் பால் தீரவே இல்லையா. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரோடெல்லாம் பால் சேர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிருந்தாவனத்துல ரோடெல்லாம் அப்படி இருக்குமா, ஃபுல்லா மண்ணோட பால் சேர்ந்து இருக்குமா. அப்படிப்பட்ட பெரும் பசுக்களம். பசுமாடே அப்படி இருந்துச்சுன்னா அந்த பசுமாடை மேய்க்கக்கூடிய ஆள் எப்படி இருப்பாரு, அவர் அப்படிதான் இருப்பாரு. அப்படி கிருஷ்ணன் கிட்ட நீ போய் கிருஷ்ணா எனக்கு இது ஒன்னே ஒன்று செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டா போதுமா, கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, அது செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாரு, உன் கையை பிடிச்சிருப்பாரு. சரிவா வீட்டுக்கு போனான்னு சொல்லி நம்ம கூட வந்துடுவாரு. நமக்கு அதுதான் பயம், கிருஷ்ணன் எங்கடா கூட வந்துடுறாருன்னு சொல்லிட்டு இல்லையா. நமக்கு என்ன தெரியுமா வேணும், போய் கடவுள் கிட்ட போய் வேணுன்றதை வாங்கிட்டு மட்டும் வந்துடணும், கடவுள்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கிருஷ்ணன் கிட்டே போனது கிடையாது. ஆனால் கிருஷ்ணனுடைய எண்ணம் அப்படின்னா நீங்க போய் கிருஷ்ணர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இதை விட உயர்ந்த தெய்வம், இதை விட கருணை வாய்ந்த தெய்வம் நமக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. மற்ற தேவதைகள்லாம் நீங்க ஒரு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அந்த பூஜைக்கு தகுந்த பலன் ஒரு இன்ச்சு கூட அதையும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவுதான்ப்பா நீ செஞ்ச பூஜைக்கு வேலை முடிஞ்சு போச்சு போ இல்லை அமுச்சு விட்டுருவாங்க. இதே கிருஷ்ணன் எடுத்துமா பண்ணுவாரு. மகாபாரதம் சொல்லப்படுது, மகாபாரதம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போறாராம். போகும்போது அழுதுகிட்டே போறாராம். அப்ப ருக்மிணி தேவி கேட்கறாங்களா, கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா அழுகிற அப்படின்னு கேட்டா, நான் கடன் பட்டுட்டேம்மா, நான் கடன் திருப்பி கட்ட முடியலம்மா அப்படின்னு சொல்றாராம். லக்ஷ்மி தேவி கேட்கறாங்களா, சுவாமி நான் உங்க கூடயே இருக்கேன், நான் உங்க கூட இருந்து நீ கடனாளி ஆக முடியுமா? லக்ஷ்மி கூட இருந்து கடனாளி ஆக முடியுமா? ஆக முடியாது. சரி என்ன விடுங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்களே பரமபுருஷர், உங்களுக்கு தான் எல்லாம் சொந்தமானது, நீங்க கடனாளி ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஆமா நான் கடனாளி. யாரு கடனாளி ஆயிட்டீங்க அப்படின்னா, திரௌபதியில ஒரு பொண்ணுக்கு என்ன ஆயிட்டேன், நான் கடனாளி ஆயிட்டேன். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டா, அவங்களுக்கு என்ன கடன் கொடுத்துட்டா அப்படின்னா, ஒரே ஒரு முறை என்ன பண்ணிட்டா, ஏ கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டா இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ண நான் கடனாளி ஆயிட்டேன்ப்பா. சரி நீ திருப்பி கொடுத்தியா இல்லையா? திருப்பி கொடுத்தேன். எப்படிலாம் கொடுத்தேன்? அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, பாண்டவர்களை விட்டு பிரியவே கிடையாது, பாண்டவர்கள் கூடயே இருப்பாரு. அவங்க போருக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணாரு, ரதம் ஓட்டக்கூடிய சாரதியா இருந்தாரு, குதிரையை மேய்க்கக்கூடியவனா இருந்தாரு. இரவு நேரத்துல அந்த பாண்டவர்கள் தூங்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளில காவலாளியா இருந்தாரு, தூதுவனா இருந்தாரு, சேவகனா இருந்தாரு. எல்லா வகையிலும் சேவை பண்ணி பார்த்தாராம். இவ்வளவு சேவை பண்ணி என்ன நினைக்கிறாராம் கிருஷ்ணர், என்னால இன்னும் கடனை கொடுக்க முடியல, அந்த பக்தனுடைய சேவைக்கு, அந்த பக்தனுடைய பக்திக்கு என்னால என்ன பண்ண முடியல, இன்னும் ஈடு கொடுக்க முடியலன்னு நினைச்சாராம். இதுதான் கிருஷ்ணர். இப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் என்ன பண்ணுவார், அந்த அளவுக்கு கொடுக்கதான் முயற்சி பண்ணுவாரே தவிர அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து கிருஷ்ணருடைய குணத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பீஷ்மதேவர் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேப்பா, இவ்வளவு கஷ்டத்துக்கும் வந்து இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுங்க, நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. நீ யோசிக்காது, எது நல்லது கெட்டது நீ என்ன பண்ணாத, யோசிக்காது. யுதிஷ்டிரா நீ என்ன நினைக்கிற, கிருஷ்ணர் உங்க கட்சி நினைச்சிட்டு இருக்கியா? கிருஷ்ணர் உங்க கட்சியில இருந்துட்டு கௌரவங்களை என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணர் கொண்டுட்டாரு இல்ல. அப்ப கிருஷ்ணர் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காரு, பாண்டவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. யாருக்கு எதிரியா இருக்காரு, கௌரவனுக்கு எதிரியா இருப்பாரு. அப்படி பகவான் இருக்க முடியுமா? பகவானாலுக்கு எப்படிதான் இருக்கணும், சமமாதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பகவான் அப்படி பாரபட்சமா இருக்காரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் நமக்கு தான் அருள் பண்ணிட்டு இருக்காரு, அசுரர்கள்லாம் அருள் பண்றது கிடையாது நினைச்சிட்டு இருக்கோம். நீ அப்படி நினைக்காதப்பா, பகவான் எல்லாத்துக்கும் சமமா தான் இருப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மோட்சம்ன்றது காட்டிலும் இப்போ வந்து ஹரி இங்க உன் பேர் என்ன, ஸ்ருதியா, ஸ்ருதி. இப்போ என்ன பண்றாங்க, அம்மா வந்து ஹரிணியை கூப்பிடுறாங்க, 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க, சாப்பிடவாமான்னு கூப்பிடுறாங்க. ஹரிணி என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணா இருக்கான், என்ன பண்ணிட்டா, புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்துட்டா. ஸ்ருதியை கூப்பிட்டே இருக்காங்க, ஸ்ருதியை வந்து சாப்பிடு. ஸ்ருதி என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. அவன் நொண்டி விளையாண்டு இருக்கா, கிரவுண்ட்ல நொண்டி விளையாண்டு இருக்கா, இல்ல பல்லாங்கல் விளையாண்டு இருக்கா. அம்மா கூப்பிட்டே இருக்காங்க, வரவே இல்லை. மதியானம் 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. அம்மா என்ன பண்ணுவீங்க அடுத்தது, குச்சி எடுத்துட்டு போயிட்டு 4 வெளுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இப்ப யாராவது சொல்லுவீங்களா, என்ன அந்த அம்மா அந்த பொண்ணு மேல பாசமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவோமா என்ன? சொல்ல மாட்டோம். அந்த அம்மா அவங்க மேல என்னதான் வச்சிருக்காங்க, பாசம் தான் வச்சிருக்காங்க. ஆனா
இந்த பொண்ணு சொன்ன உடனே வந்துடுச்சு, அந்த பொண்ணு சொன்னாலும் வரல. அப்ப என்ன பண்ணி அவனு 4 அடி அடிச்சு கூட்டிட்டு வரணும். கிருஷ்ணர் அதை தான் பண்ணாரு. பாண்டவர்கள் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டாங்க. கௌரவர்கள் சொன்ன உடனே என்ன பண்ணல, வரல. அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, 4 அடி அடிச்சு உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு இல்லையா? அது போலதான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் சமமா இருப்பாரு தவிர யாருக்கு என்ன பண்ண மாட்டாரு, பாரபட்சத்தை பார்ப்பது கிடையாது அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அப்ப பீஷ்மதேவர் படுத்துட்டு இருக்கும்போது யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த பீஷ்மதேவர் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யுதிஷ்ட மகாராஜர் கிட்ட கேள்வி கேட்காம என்ன பண்ணிட்டார் பீஷ்மர், நிறைய விஷயங்களை பத்தி பேசினாராம். மகாபாரதத்துல 1.5 லட்சம் ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதை எத்தனை ஸ்லோகம் இருக்கு, 700 ஸ்லோகத்துக்கே நம்மளால இன்னும் படிச்ச பாடு முடியல. 1.5 லட்சம் ஸ்லோகம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய புக்கா இருக்கும், எவ்வளவு பெரிய கிரந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்துல பாத்தீங்க அப்படின்னா 60% யாருடைய உபதேசமா இருக்கும் அப்படின்னா பீஷ்மரோட உபதேசமா தான் இருக்குமா. பீஷ்மர் அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு, அந்த போர்க்களத்துல அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு. கேட்காம என்ன பண்ணிருக்காரு, நிறைய தர்ம விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசிட்டாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்ணா அப்படின்னா பீஷ்மர்கிட்ட கேள்வி கேட்கிறான். 6 கேள்வி கேட்கிறான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரெல்லாம் சொல்றீங்களோ இல்ல கேட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஸ்லோகம் நல்லாவே தெரியும் இல்லையா? வைஷம்பாயன உவாச, யாருக்கு தெரியும்? வைஷம்பாயன உவாச, ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமா உங்களுக்கு? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா பேரு? யாரெல்லாம் இன்னைக்கு தான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த ஊருக்காரங்களா இல்லை ஜப்பான்ல இருந்து வந்திருக்கீங்களா? உங்களை எல்லாம் இறக்குமதி பண்ணாங்களா? எல்லாம் சைனா பீஸா இங்க இருக்கவங்கலாம் இந்த ஊர் தானே? ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரந்த மகாபாரதத்துல. அது 6 கேள்வி கேட்கிறாரு. எப்படி தெரியுமா கேட்கிறாரு? வைஷம்பாயன வாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத அப்படின்னு சொல்றாரு. என்னது? எல்லாத்தையும் கேட்டாராம். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில இப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறார். இது எப்படி தெரியுமா இருக்கு? 7 நாள் ராமாயணம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ராமாயணத்தை பகலும் இரவும் நல்லா உட்காந்து ஒருத்தர் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு கேட்டார். ராமாயணம் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி 7 நாள் ராமாயணம் சொன்னீங்களே, சீத்தையும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா பாவி, இது நீ உட்கார்ந்ததுக்கு உட்காராமே இருக்கலாம், உன்னை உட்கார சொல்றதுக்கு ஒரு கல்லுக்கு சொல்லியிருக்கலான்னு சொல்லி என்ன சொல்ல. அது போல இங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லா தர்மத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வந்தா ஹரி ஓம்னு ஒரு கொஸ்டின் கேட்கறான். கொஸ்டின் கேட்கறானா, கேட்கும் போது வைஷம்பாயனர் சொல்றாரு, ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தாருல்ல, இவ்வளவு நேரம் ஏதாவது ஒரு நடுவில் கேள்வி கேட்டுக்கலாம், கடைசியில கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்டான்னா அவன் சொல்றான், எனக்கு நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சுவாமி. ஏன்னா இதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணவே முடியாது. நீங்க சொன்ன தர்மம்லாம் இருக்குல்ல, அந்த தர்மத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணும். இந்த கலியுகத்துல முதல்ல தர்மத்தை ஃபாலோ பண்றதே ரொம்ப கஷ்டம். இன்னும் கஷ்டமான தர்மத்தை சொன்னா யாரும் பக்கத்திலேயே வரமாட்டாங்க. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா தர்மம் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஈஸியா இருக்கணும், ரொம்ப டேஸ்டா இருக்கணும். அதே போல யாராலையும் எந்த சமயத்திலையும் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதே சமயத்துல பலனும் பெருசா இருக்கணும். வேலை சின்னதா இருக்கணும், லாபம் பெருசா இருக்கணும். நம்மளாம் அப்படிதான் நினைக்கிறோம். இந்தியாலேயே ஒரு வார்த்தை இருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற வார்த்தை இந்தியா தான் கண்டுபிடிச்சிருக்கான். எந்த ஊர்லயும் இந்த மாதிரி சொல்ல மாட்டான். சார் எனக்கு பெஸ்ட் வேணும் சார், குட் எல்லாம் கிடையாது. குட்டை தாண்டி பெட்டர், பெட்டரை தாண்டி பெஸ்ட். எனக்கு பெஸ்ட் தான் சார் வேணும். பெஸ்ட் வேணா அதுக்கு தகுந்த பலன் கொடு, அதுக்கு தகுந்த காசு கொடுக்கணும். நோ நோ, எனக்கு எப்படி இருக்கணும்? சீப்பாவும் இருக்கணும், பெஸ்டாவும் இருக்கணும். நம்ம ஊர்ல அந்த ஆளுங்க தான் மைண்ட். இதை அப்பயே கேட்டார், யுதிஷ்ட மகாராஜர் கேட்டார், நம்மளாம் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க சொன்ன தர்மம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி. நீங்க சொல்ல வேண்டிய தர்மம் இப்ப எப்படி தெரியுமா இருக்கணும்? ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ரொம்ப டேஸ்டியா இருக்கணும், எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியதா இருக்கணும். அதே சமயத்தில் பலன் மட்டும் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 6 கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாபேதம் பராயணம்
ஸ்துவன் தத்த கமர்ச்சந்தः பிராப்தி உருமான வாசுபம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதः கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு 6 கேள்வி கேட்கிறார். 6 கேள்வி நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது, ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன், கடைசி கேள்வி மட்டும் சொல்றேன். இந்த 6 கேள்வியில 5 கேள்விக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லி முடிச்சிட்டார். 6வது கேள்வி தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் தெரியுமா? இந்த உலகத்துல ஒருவன் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். கிம் ஜபன் முக்கியதே ஜந்துஹு ஜென்ம சம்சார பந்தனாத். ஜென்ம சம்சாரம் அப்படிங்கிற இந்த பந்தத்திலிருந்து ஒருவன் விடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம யாரும் பந்தத்துல மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நம்மளை போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்கும், நம்ம யாரும் ஃப்ரீயா கிடையாது. ஒருத்தருக்கு டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஸ்மால் சைஸ் ஷர்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா, ரொம்ப இறுக்கமா இருக்கும். நம்ம வாழ்க்கையை அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாருக்காவது ஃப்ரீயா இருக்க வாழ்க்கை? எல்லாரும் வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப இறுக்கமா இருக்கு. எப்படா இது கழட்டிட்டு போகன்னு இருக்கு இல்லையா? யாருக்குமே பிடிக்கல, பிடிக்காம என்ன பண்ணிருக்கோம்? வாழ்க்கை அப்படியே இழுத்து ஓடிட்டு இருக்கோம். அது போல இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் அப்படிங்கிற ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. எப்படியாவது நம்ம இதுல இருந்து வெளியில வந்து நினைச்சிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா டிஸ்கம்ஃபர்ட்டு? முதல் டிஸ்கம்ஃபர்ட்டு, நம்ம நிரந்தரமா இருக்கும்னு நினைக்கிறோம், நிரந்தரமா எப்பயும் இளமையாக வாழ நினைக்கிறோம். ஆனா உடம்பு என்னைட்டு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே இருக்கு. நான் வயசாயிடுச்சுன்னா நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். சார் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசா? ஏய் என்ன சொல்கிறேன், என்ன 60 வயசு சொல்கிறேன், நான் இன்னும் இளமையாக தான் இருக்கேன், ஐம் ஸ்டில் யங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வயசானவங்களை பார்த்தா தெரியும், எப்பயும் அவங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் நினைப்பாங்க. காரணம் என்னது? ஆத்மாவுக்கு என்ன ஆகாது? ஆத்மாவுக்கு வயசானது பிடிக்கவே பிடிக்காது. உடம்பு என்னைக்கும் எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் நினைக்கும். ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. அதே போல் நோய் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு மீறி என்ன ஆயிரும்? உடம்புக்கு நிறையா நோய் கண்டிப்பாக வந்தே தீரும். அதே போல் வயோதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை இறப்பாக இருந்தாலும் சரி. ஸோ உடலுக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், ஆத்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து வெளில வரும் நினைக்கும். தான் சொல்றாரு ஜென்ம சம்சார பந்தனா. இந்த மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம், இந்த கஷ்டத்துலேருந்து ஒருத்தன் வெளியில வரணும் அப்படின்னா கிம் ஜபன், எதை அவன் ஜபிக்க வேண்டும், எந்த மந்திரத்தை அவன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கிம் ஜபன் முக்கியத்தே ஜந்துஹு அப்படின்னு சொல்லி சொல்றார். யார சொல்றாரு? ஜந்துன்னு சொல்லி சொல்றாரு. ஜந்துன்னா என்னது? மிருகம் கிடையாது. ஜனன தர்ம இது ஜந்துஹு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறவி எடுத்திருக்காங்களோ அவங்க தான் என்னதான் ஜந்து. ஜனங்கள் சொல்றோம் இல்லையா? ஜனங்கள்லாம் யாரு? நாமெல்லாம் ஜனங்கள். ஜனங்கள்லாம் பிறந்தவங்க எல்லாரும் ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஜனன அப்படின்னு ஜ அப்படின்னு தாத்து. ஜனன என்ன அர்த்தம்? பிறக்கிறது இல்லையா? அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் மோட்சம் அடையணும். இவங்க மட்டும்தான் மோட்சம் அடைகிறதுக்கு வழி, இவங்க மோட்சம் அடைகிறதுக்கு வழி தனித்தனியா கேட்கல. இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ எல்லாரும் மோட்சம் அடைவதற்கான வழி என்னது அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவரா இப்ப எதுல படுத்துட்டு இருக்காரு? அவப்பெருக்குல படுத்துட்டு இருக்காரு. நிறைய பேசி முடிச்சிட்டாரு. இப்ப அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கலாம். என்ன வார்த்தை சொல்லியிருக்கலாம்? ஹரிநாமத்தை சொல்லுங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் எடுத்துட்டு பண்ணாரு, ஒரு வார்த்தையில் அவர் சொல்றதுக்கு இஷ்டம் கிடையாது. அவர் உடனே ஆரம்பிச்சாரு. விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானா பரமாகதி அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேரை சொல்லி முடிச்சுட்டு 1000 பேரை கொண்ட பகவானை நீ என்ன பண்ணு, அவருடைய பேரை சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருக்கு அவ்வளவு ஆசை. எது மேல ஆசை? பகவானுடைய பேரை சொல்றதுல அவ்வளவு ஆசை. சோம்பேறித்தனமே கிடையாது. எதுல? ஆன்மீகத்துல. அவருக்கு உடல்ல கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், கொஞ்சம் சாப்பிடலாம், கண்டுக்கவே இல்லை. உடம்பை பத்தி அவர் என்ன பண்ணல, பெருசா யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா பகவானுக்குன்னு ஒன்று சொன்னோன்னு என்ன பண்றாரு? உடனே அவ்வளவு பேசினாரு. இதுதான் பக்தனுடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாம் பௌதிக விஷயத்துல எப்படி இருப்போம்? என்னைக்குமே ரொம்ப பிஸியா இருப்போம், ரொம்ப ஆர்வமா இருப்போம். ஆன்மீக விஷயம் வந்துருச்சுன்னா போதும் சார், கோயிலுக்கு போனோமா ஒரு 5 நிமிஷம் பார்த்தோமா வந்துகிட்டே இருப்போம். நேராக கிடு கிடு கிடுன்னு உள்ள போறோம், மீனாட்சி கோயிலுக்கு போறோம்.
அவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்கல்ல, கிடு உள்ளே போகிறோம். போய் மீனாட்சியா அப்படி ஒரு நிமிஷம் பார்க்குறோம். பார்த்துட்டு கிடுன்னு வெளில வரோம். சர்றன்னு வெளில போகிறோம். நம்ம பாட்டு வேலைக்கு ஓடி போயிடும். இதுவே சினிமா தேட்டருக்கு போனால் என்ன பண்ணுவோம்? குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் என்ன பண்ணுவோம்? உட்காந்து பார்த்தாகணும். அப்போ என்ன பண்ண மாட்டோம்? ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் வந்துச்சுனாலும் முக்கியமான வேலையில் இருக்கேன், யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது, டோன்ட் டிஸ்டர்ப் போட்டு ஃபோன் என்ன பண்ண லாக் பண்ணி வச்சிடும். கல்யாணம் வந்து என்ன பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க யாராவது, 6 மணிக்கு ரிசப்ஷன் இல்லை, 6 மணிக்கு கல்யாணம் என்ன பண்ணுறோம்? 4 மணிலேருந்து ரெடியாக ஆரம்பிச்சிடறோம் இல்லையா? எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்? முகத்தெல்லாம் போய் ப்ளீச் பண்ணிட்டு வந்துடுறோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபேஷியல் ப்ளீச் பண்ணுறது, பீச் பண்ணுறது, என்ன வேணால் பண்ணிட்டு வந்துடுறோம் இல்லையா? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு 6 மணி கல்யாணமாக 5:45 சீக்கிரம் போய் இடம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? பட் ஆன்மீகன்னு வந்தால் 6:30 மணிக்கு தான் சொன்னாங்க, 7 மணிக்கு போனால் போதும், இல்லை 7:30 மணிக்கு போனால் போதும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தால் போதும் சார், ரொம்ப நேரம் எதுக்கு உட்காந்துருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்மீகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. பௌதிகத்துக்கு ஃபுல் முக்கியத்துவம் கொடுக்கும். வீடு கட்டும் போது பிளான் போடுவாங்க, இது ஹால், இது கிச்சன், அடுத்தது முக்கியமான என்னது? மாஸ்டர் பெட்ரூம். பேர் வச்சுக்கிட்டான் அவனே, மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் யாரா? தலைவர் தான் மாஸ்டர். மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோடையே சேர்த்து என்ன பண்ணுறாங்க? அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். டாய்லெட் பாத்ரூம்லாம் கொஞ்சம் கூட எங்கேயுமே அங்கே என்ன பண்ணிக்காதீங்க, நீங்கள் காம்ப்ரமைஸாக பண்ணிக்காதீங்க. அவருக்கு தெரியும் டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் டீல் பண்ணுறாருல, டேப்பு செராமிக்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணுறது இல்லையா? தெரியும் என்ன பண்ணுறாங்க? நல்லா காஸ்ட்லியான டாய்லெட் பாத்ரூம் தான் இல்லையா? பளிங்கு கல் அப்படி இறச்சி வச்சுருக்காங்க. டாய்லெட் பாத்ரூம்க்கே சார் வந்து புள்ள பாருங்க சார், டாய்லெட் பாத்ரூம் 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் சார் உள்ளார. சரி, சாமி ரூம் எவ்வளோ பெருசு சார் இருக்கும் உங்கள் வீட்டில்? சாமி ரூம் இல்லைங்களா? அதுக்கு எதுக்கு சார் தனியாக சாமி ரூமுக்கு தனியாக கொடுக்கணும்? செவத்தில் அது பாட்டு ஒரு ஆடி அடித்து மாட்டி விட்டு அவர் பாட்டு தொங்கிட்டு இருக்காரு இல்லையா? என்ன பண்ணுறோம்? மீறி போனால் ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணால் அதான் 40 சாமி எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க இப்படி இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம்? மாலையை கொண்டு வந்து போட்டு விட்டுறோம். தினமும் மாலை போடுறோமோ இல்லையோ, என்ன பண்ணுறோம்? என்ன மாலை வாங்கிட்டு வரோம் சாமிக்கு போடுறதுக்கு? கதம்ப மாலை. எத்தனை முழம்? 1 முழம் தான் போதும். 1 முழத்தை வாங்கிட்டு வந்து அதையும் 20 கட் பண்ணி தள்ள கொஞ்சம் வச்சிடறோம். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கதம்பத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு சொறி வச்சு ஒரு ஏர்பின் போட்டு அமுச்சு விட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா என்ன? ஏங்க என்னங்க 2 முழம் அட்லீஸ்ட் 5 முழமாவது போய் என்ன பண்ணுறோம்? தலை நிறைய வச்சுட்டு ஜம்முன்னு போகிறோம். ஆனால் சாமிக்கு வச்சு அமுச்சு விட்டுறோம். அவன் பார்த்துட்டு இருக்காரு, ஏண்டாடே வேணுன்ற போது மட்டும் தலை வந்து கும்பிட்டு இது வேணும் அது வேணும் கேட்டு போறல. ஒரு மாலை கூட என்ன பண்ணலாம் உன்னால எனக்கு கொடுக்க முடியல. யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நாம் எந்த அளவுக்கு கடவுளை வழிபடுறோம்னு தெரியும். நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் சாமியை வெளில வச்சிருவாங்க. பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா வெளில வச்சிருவாங்க. அந்த பிள்ளையார் வெளியில மழையிலையோ வெயிலையோ குளிர்லையோ அப்படியே கலந்துட்டு இருப்பார் இல்லையா? ஒரு பழைய வேஷ்டி அதையே என்ன பண்ணுவாங்க? சுற்றி போட்டிருப்பாங்க. பிள்ளையாருக்கு அந்த நிலைமை. உள்ளார முதலாளிக்கு நல்ல ஏசி சேரு, நல்லா இப்பெல்லாம் சேர்ல என்ன பண்ணிட்டாங்க? அது என்ன வருது இப்போ சேர்லயே? இல்லை நல்லா ஏர் சர்க்குலேஷனாக போயிட்டு வர மாதிரி இருக்குது இப்போ. வெண்டிலேட்டர் சேரு, அவருக்கு மேலே ஒரு ஃபேனு, கீழே ஒரு ஏசி இல்லையா? எல்லாம் வச்சிடறாங்க. ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு அப்பப்போ டீ காஃபி ஜூஸு. அந்த பிள்ளையாருக்கு என்ன வைப்பாங்க? காலையில் 2 வாழைப்பழம் வச்சுட்டு தூக்கி போயிட்டுருவாங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையாலுமே கடவுளை வழிபடுறோமா இல்லை கடவுளை வழிபடுறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. கடவுளை வழிபடுறோம்னா கடவுளை வழிபடுற மாதிரி வழிபடணும். இல்லை என்ன பண்ணக்கூடாது? வழிபடவே பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் நம்ம வீட்டில் இருந்தாருன்னா கிருஷ்ணரை எப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துக்கணும் இல்லையா? இல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிருஷ்ணரை வச்சு வழிபடவே தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எதை செஞ்சாலும் கொஞ்சமாவது கான்சியஸாக செய்யணும், உணர்வோடு செய்யணும். அதுக்கு பார்த்தா கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? கிருஷ்ண உணர்வு இயக்கம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கான்சியஸாக நம்ம எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த கலியுகத்தில் அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. ஸோ ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த பீஷ்மர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சமயத்தில் கூட, எந்த சமயத்தில்? அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது கூட அவர் எதில் சோம்பேறித்தனம் காட்டவே இல்லை. பகவானோட பேரை சொல்றதுல சோம்பேறித்தனம் காட்டவே இல்லை. இப்போ யாராவது அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கீழே ஏதாவது குத்திட்டு இருக்கா? யாருக்கு ஏதாவது குத்திட்டு இருக்கா?
ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எங்க உட்கார வச்சிருக்காரு? நல்லா ஏசி ஹால்ல உட்கார வச்சுட்டாரு. ஒரே ஒரு கஷ்டம், கீழே உட்காரதான் எல்லாருக்கும் இல்லையா? காலை மடிச்சு உட்காரதான் பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க வேஷ்டி கட்டு வந்தா ஈஸியா இருந்திருக்கும். பேண்ட் போட்டு கொலாய் போட்டு வந்து உட்காந்து எப்படி இருக்கும்? அதை மடிச்சு உட்காரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆன்மீக விஷயத்துக்கு வரும்போது என்ன பண்ணிடுங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லையா? மேபி நீங்க எல்லாரும் உங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்திருப்பீங்க, நான் அதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்துருங்க. ஆன்மீக விஷயத்துக்கு வரும்போது எந்த யூனிஃபார்ம் வந்துடுங்க, இதே ஷர்ட்டை போட்டு வந்துடுங்க. ஏன்னா கிறிஸ்டனுடைய யூனிஃபார்ம் அதுதான். நீங்க கிறிஸ்டன் மாதிரி வரும்போது இட்லி பிச்சா மாதிரி நீங்க வந்து ஏதோ பேண்ட்டையும் லுங்கியும் கட்டிட்டு போனீங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பாரு, என்னடா இப்படி வந்திருக்கான் ஜோக்கர் மாதிரின்னு சொல்லிட்டு. நம்ம போய் ஒரு பிரதம மந்திரை பார்க்க போறோம், இல்ல பெரிய ஜனாதிபதியை பார்க்க போறோம். ஜனாதிபதியை பார்க்கும்போது யாராவது பரம்தாஸ் டவுசர் போட்டு போவானா? போக முடியும். எப்படி போகணும்? நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அது போல பகவானை பார்க்க வரும்போது என்ன பண்ணலாம் பாரு, எப்பயுமே நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். அவரை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வர கத்துக்கணும் இல்லையா? கீழே உட்காரது ஒரே ஒரு கஷ்டம் தான், மற்றபடி எந்த கஷ்டமும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி ஹரிநாமத்தை சொல்லணும்? கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே இல்லாம உற்சாகமா சொல்லணும். ஸோ இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஹரிநாமத்தை நல்லா பாடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் இந்த ப்ரோக்ராம் பண்றதுனால நான் இவ்வளவு பேச வேண்டியதா இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி கிளாஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நான் கிளாஸே கொடுக்கறது கிடையாது. என்னதான் பண்ணுவோம்? வெறும் கீர்த்தனை மட்டும்தான் பண்ணுவோம். கிளாஸ் 10 நிமிஷம் தான் இருக்கும். பட் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்ச நேரம் கீர்த்தனத்தோட இந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாரும் தயவு செஞ்சு எங்களோட சேர்ந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பாட முயற்சி பண்ணுங்க.